எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க மாடு மேய்க்க போகலாம் குளத்து வட்டைக்குள்ளே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை தட்டுங்க. அப்படி என்னதான் நாங்கள் போடுறோம் வீடியோ ஓட்டு பொழுது நோட்டிஃபிகேஷனில் வந்து விடும். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் குளத்து வட்டையில் மாடு மேய்க்க போய்க்கிறோம். எங்களோட தொழில் வந்து இதுதான். நினச்சிக்கொள்ளாங்க, மாடு வாழ்க்கை தானே வேணும். மாடு வாழ்க்கை தானே பால் உற்பத்தி பண்ணி வாழ்வாதாரத்தின் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை உறவுகளே. இது எங்களோட ஒரு பாரம்பரிய ஒரு இடம் உண்டு. இந்த இடம் தெரிஞ்ச உறவுகள் மறக்காமல் மாடலில் தெரிவித்து கொள்ளுங்கள். என்னடா மாடெல்லாம் நிற்க கொள்ளுவீங்க. மாடு மேய்கிற தரையில் வந்து மாடு தான் நிற்கும், மனுஷன் நிற்பானான்ட்டு யோசிச்சு பாருங்கள். இயற்கை எந்த அளவுக்கு ஒரு கொடை என்று பாருங்கள். மலைகளும் சொந்த வாழ்வுகளும் அந்த வாழ்க்கைக்குள்ளே வாழும்போது உண்மையிலே எந்த ஒரு நோய் நொடி எதுவுமே தெரியாத ஒரு மனிதனுக்கு. காரணம் என்னென்னா, இயற்கையை சம்மந்தப்பட்டு நாங்கள் இருக்கும்போதும் எந்த ஒரு வருத்தம் வந்து எங்களோட உடலில் தெரியாது. அந்த இயற்கை இல்லாமல் வாழும்போதும் கடுமையான நோய்களுக்கு உள்ளாகுவோம். இதுதான் உண்மையும். என்ன மாடெல்லாம் நிற்கிது, குளத்து வட்டம்லாம் தண்ணியை காணல. அங்கே தண்ணி இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. சரிதானே? இதில் தான் கோடை காலத்தில் மாடு மேய்ப்பாங்க. இந்த குளம் வந்து எந்த ஏரியாவில் இருக்கென்று தெரிஞ்ச உறவுகள், எனது விசிறிகள், எனது சிப்பிகள், எனது அன்புக்குரிய தமிழ் பேசும் ஒட்டுமொத்த உறவுகள், இப்படியான இயற்கைகளை நேசிக்கக்கூடிய என் தொப்புக்கொடி சொந்தங்கள், நீங்கள் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியலை. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் என்னடா போய் கொண்டுருக்கீங்கன்னு. மாடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் மாடு மேய்க்கிறது. இதுக்கு அப்புறம் வர காணொலிகளில் எப்படி பால் கறக்கிறது என்ற காணொலி கொண்டு வரும் மாட்டில் நாம்